இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி சீக், தேடு. இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை தியானிப்போம். முதலாவது, you will seek me and find me when you seek me with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். இரண்டாவது, those who seek the Lord lack no good thing. கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. மூன்றாவது, I would appeal to God, I would lay my cause before him. நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில் ஒப்புவேன். நான்காவது, my heart says of you, seek his face. Your face, Lord, I will seek. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, நம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. ஐந்தாவது, alarmed Jehoshaphat resolved to inquire of the Lord, and he proclaimed a fast for all Judea. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். ஆறாவது, if my people will humble themselves and pray and seek my face and turn from their wicked ways. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால். ஏழாவது, seek first his kingdom and his righteousness. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. சீக், தேடு. முதல் குறிப்பு, you will seek me and find me when you seek me with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். எரேமியா 29:11-13. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. இது வேணுமா வேணாமா? இந்த ஆசீர்வாதம் வேணுமா வேணாமா? நீங்கள் எதிர்பார்த்துருக்கிற முடிவு வேணுமா உங்களுக்கு? அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடினீர்கள் ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அதான் கேள்வி. என்ன முழு இருதயத்தோடு தேடுறோமா? முழு இருதயத்தோடு. ஏசாயா 55:6-7. கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவர் கண்டடைய நேரத்தில் என்ன செய்யணும்? தேடணும். அவர் கிட்ட இருக்கும்போது அவரை. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பணும். அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவுள். அவர் மன்னிக்கிறதுக்கு தயவு தெரிந்திருக்கிறார்.
ஆண்டவர் டினஸை மனம் திரும்பு, அவரோட இரக்கம் மன்னிப்பார். 2 நாளாகமம் 15:1-2. அப்பொழுது தேவனுடைய ஆவி ஓதேதின் குமாரனாகிய அசரியாவின் மேல் இறங்கினதினால் அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமின் கோத்திரங்களின் சகல மனுஷரே கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாகில் அவர் உங்களை விட்டு விடுவார். ஆண்டவரை விடக்கூடாது, ஆண்டவரை தேடணும். 1 நாளாகமம் 28:8. இப்போதும் நீங்கள் என்றென்றைக்கும் இந்த நல்ல தேசத்தை சுதந்திரமாய் அனுபவித்து உங்களுக்கு பிறகு அதை உங்கள் பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக. எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்களுக்கு எதாவது வச்சுட்டு போகணுன்னு ஆசை இருக்குது? பிள்ளைங்களுக்கு எதாவது வச்சுட்டு போகணுன்னு ஆசை இருக்குதா? அப்படி பிள்ளைகளுக்கு சுதந்திரமாய் பின்வைக்கும் பொருட்டாக என்ன செய்யணும்? நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் கற்பனைகளை எல்லாம் கை கொண்டு விசாரிங்க என்று கர்த்தரின் சபையாக இஸ்ரவேல் அனைத்து கண்களுக்கு முன்பாகவும் நமது தேவனுடைய செவி கேட்கும் உங்களுக்கு புத்தி சொல்லு. என் குமாரனாகிய சாலமோனே, நீ என் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் அழுது வடிந்து கொண்டும் முறுமுறுத்து கொண்டும் ஏனோ தானோ என்றும் அப்படி போட்டிருக்கா. நீ என் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடு உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் எல்லாத்தையும் பார்க்குறார். எல்லா இருதயங்களும் ஆராய்ந்து எல்லா நினைவுகளின் தோற்றத்தை. ஆண்டவருக்கு ஒன்றும் மறைவாக எதுவுமே. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை தேடு. நீ அவரை விட்டு விட்டால் அவர் உன்னை என்றென்றைக்கும் கைவிடுவார். நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும்? நம்ம எந்த கூட்டத்தில் இருக்கணும்? அவரை தேடுற கூட்டமா, அவரை விட்டு விடுற கூட்டமா? நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டு விட்டால் என்றென்றைக்கும் அவர் உன்னை என்றென்றைக்கும். அந்த நிலைமை வரக்கூடாது. அந்த நிலைமை யாருக்கும் என்ன செய்யக்கூடாது. சங்கீதம் 119:1-4. கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள். அவருடைய சாட்சிகளை கைக்கொண்டு அவரை முழு இருதயத்தோடும் தேடுகிறவர்கள் முழு இருதயத்தோடு. அவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறார். உமது கட்டளைகளை நாங்கள் கருத்தாய் கை கொள்ளும்படி நீர் கற்பித்தீர். சங்கீதம் 24:3-6. யார் கர்த்தருடைய பர்வதத்திலே யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்? யார் யார் ஆண்டவரோடு இருக்க முடியும்? ஆண்டோடைய ஸ்தலத்தில் யார் இருக்க முடியும்? கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனுமாய் இருந்து
தன் ஆத்மாவை மாயைக்கு ஒப்பு கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே, அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் என் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறும். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அந்த சந்ததியில் நம்ம இருக்கோம். ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்தை நாடுகிற சந்ததியில் நாம் என்ன செய்யணும்? 2 நாளாகமம் 31:20-21. இந்த பிரகாரமாக எசேக்கியா யூதாவெங்கும் நடப்பித்து தன் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நன்மையும் செம்மையும் உண்மையுமானதை செய்தான். நம்ம செய்கிறோமா? நன்மையும் உண்மையும் செம்மையும். அவன் தேவனுடைய ஆலயத்தின் வேலையிலும் தன் தேவனை தேடும்படிக்கு நியாய பிரமாணத்திற்கும் கற்பனைக்கும் அடுத்த காரியத்திலும் என்ன செய்ய தொடங்கினானோ. நிறைய பேர் தொடங்குறாங்க, நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? தொடங்குறாங்க. சில பேர் புது வருஷம் ஆரம்பித்தோடனே இந்த வருஷம் நான் அப்படி செய்ய போகிறேன்னு ஆரம்பிப்பாங்க. நியூ இயர் ரெசல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வருஷம் நான் இதெல்லாம் தொடங்குவாங்க. கொஞ்ச நாளில் என்னத்தை செய்ய தொடங்கினானோ அதையெல்லாம் தன் முழு இருதயத்தோடும் செய்து சித்தி பெற்றான். எதுவுமே அறக்குறையா எதுவுமே அரை மனசா எதை செஞ்சாலும் எப்படி செய்கிறார்? முழு மனதோடு செஞ்சதில்லை. அவன் செய்ததெல்லாம் அவனுக்கு வாய்க்கும். சித்தி பெற்றான். சித்தி பெற்றான்னா வெற்றியா தோல்வியா? எல்லாமே அவனுக்கு வெற்றி. எல்லாமே அவனுக்கு வெற்றி. அவன் செய்ததெல்லாம் வெற்றியே. எதையும் அறக்குறையா எதை செய்த ஆண்டவருக்கு ஆண்டுடைய ஆலயத்துக்கு எதை செஞ்சாலும் முழு இருதயத்தோடு செய்து சித்தி. சங்கீதம் 105:3-4. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். நித்தமும்னா என்ன அர்த்தம்? நித்தமும்னா என்ன அர்த்தம்? மாதத்துக்கு ஒரு முறையா, வருஷத்துக்கு ஒரு முறையா? நித்தமும்னா என்ன அர்த்தம்? எப்பொழுது அவருடைய சமூகத்தை நித்தமும் என்ன செய்யுங்க? தேடுங்க. சங்கீதம் 63:1-2. தேவனே, நீர் என்னுடைய அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல் தாகமாயிருக்கிறது. என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாயிருந்து உமது வல்லமையும் உடைய மகிமையும் கண்டி. ஆண்டவரோடு இருக்க ஒரு ஆசை இருக்கணும். ஆண்டவரோடு இருக்கும்படி ஒரு ஆசையும் வாஞ்சையும். எபிரெயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூட. ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாஸ். ஆண்டவரை தேடி வந்த ஆண்டவர் உன்னை பலன் அளிப்பார். எத்தனை பேர் உங்கள் பிள்ளைங்க உங்களை வீட்டுக்கு தேடி வந்தால் வெறும் கையை அமுச்சு விடுவீங்க? வெறும் கையை அமுச்சு விடுவீங்களா? எடுத்துன்னு போ அப்படின்னு எதாவது கொடுத்து அனுப்புவீங்களா? உங்கள் பிள்ளைங்க உங்களை பார்க்க வந்தால் வெறும் கையாக அனுப்பிச்சி விடுவீங்களா?
உங்களை தேடி வந்தா அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று. தேடுனா சும்மா அனுப்ப மாட்டார், பலன் அளிப்பார். அவரை தேடுனா பலன். மத்தேயு 7:8 கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு தேடுங்கள் அப்பொழுது தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கும். இரண்டாவது, those who seek the Lord lack no good thing. கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறை. சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும். சிங்கக்குட்டிகள்னால் யாருடைய குட்டி? சிங்கத்தை என்னன்னு சொல்லுவாங்க? காட்டுக்கு ராஜாவுடைய குட்டி. யார் பண்ணி? நான் தான் ராஜாவுடைய. சாப்பிட்டியா? நாங்கள் ராஜா பேர் தாங்க பெருசு, பேர் தான் பெருசு. பட்னியாக இருக்கிறேன் நான். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து. கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் விசுவாசிக்கணும். எனக்கு இந்த நன்மை வேணும், இந்த நன்மை வேணும். நிறைய ஜப குறிப்பு எழுதி வைப்பேன். என் குடும்பத்துக்கு இந்த ஆசீர்வாதம் வேணும். இப்போ நான் ஒரு பேப்பர் கொடுத்தேன்னு வைங்க, ஒருத்தருக்கும் என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னா சும்மா கட கட கடன்னு எழுதுவோம். கடன்னு எழுதி முடிச்சு, இந்த பேப்பர் பத்தலைங்க, இன்னொரு பேப்பர் கொடுங்கன்னுவாங்க. இந்த பேப்பர் பத்தலை, இன்னும் நிறையா வேணும் எனக்கு, இன்னும் நிறையா அது வேணும்னா அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணுன்னா என்ன செய்யணும்? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். ஆண்டவரை தேடாமல் இது வேணும் அது வேணும்னு சொல்லி என்ன பிரயோஜனம்? சங்கீதம் 69:32-33 சாந்த குணமுள்ளவர்கள் இதை கண்டு சந்தோஷப்படுவார்கள். தேவனை தேடுகிறவர்களோ உங்கள் இருதயம் வாழும். கர்த்தர் எளியவனின் விண்ணப்பத்தை கேட்பார், கட்டுண்ட தம்முடையவர்களை அவர் புறக்கணியார். அவரை தேடு. ஆண்டவரை தேடுனா உன் விண்ணப்பத்தை என்ன செய்வார்? கேட்பார். உன்னை புறக்கணிக்க மாட்டார். மூன்றாவது, I would appeal to God, I would lay my cause before. நான் தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில். யோபு 5:8-16 ஆனாலும் நான் என்ன செய்வேன்? தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில். எனக்கு நியாயம் வேணுமா, நீதி வேணுமா, என்ன செய்? அவரை தேடு, தேவனை தேடு, தேவனை நாடி உன் நியாயத்தை யார் இடத்துல ஒப்புக்கொடு? தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, நீர் தான் எனக்கு நியாயம் செய்யணும், நீர் தான் எனக்கு நீதி செய்யணும். நான் வேறு யாரையும் நம்பல, நான் வேறு யாரையும் நோக்கி பார்க்கவில்லை. உண்மைதான் நான் நாடி இருக்கிறேன், உண்மைதான் தேடுகிறேன், உம்மிடத்தில் தான் என் நியாயத்தை என்ன செஞ்சுருக்கிறேன். ஆண்டவரை தேடு. அப்படி தேடினால், தேவனிடத்தில் உன் நியாயத்தை ஒப்பு கொடுத்தால் என்ன நடக்கும்? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்வார். தாழ்ந்தவர்களை உயரத்தில் வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். எத்தனை பேர் ஆண்டவர் உங்களை உயர்த்தணும் ஆசை இருக்கா? ஆண்டவர் என்னை உயர்த்தணும், நான் துக்கத்தில் இருக்கிறேன், நான் தாழ்ந்து இருக்கிறேன், ஆண்டவர் என்னை உயர்த்தணும். அவரை தேடு, அவரை தேடு. அவர் பூமியின் மேல் மழையை வர்ஷிக்க பண்ணி வெளி நிலங்கள் மேல் தண்ணீர்களை.
தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்களை அவர் அபத்தமாக்குகிறார். உலகத்தில் தந்திரக்காரர் இருக்கிறாங்களா இல்லையா? நம்ம ஊரில் இருக்கிறாங்களா? நம்ம சென்னையில் இருக்கிறாங்களா? தந்திரக்காரர் சென்னையில் இருக்கிறாங்களாங்க? தந்திரக்காரரின் கைகள் காரியத்தை முடிய நடத்தக்கூடாதபடிக்கு அவருடைய உபாயங்கள் அவர் ஞானிகளை அவருடைய தந்திரத்திலே பிடிக்க திரியாவக்காரரின் ஆலோசனை. அவர்கள் பகற்காலத்தில் அந்தகாரத்துக்குள்ளாகி மத்தியான வேளை இரவில் தடவுகிறது போல தடவு எளியவனை அவர்கள் வாயில் இருக்க பட்டயத்திற்கும் பலவானின் கைக்கும் விலக்கி ரட்சிக்கும். அதனால் தரித்திரனுக்கு நம்பிக்கை உண்டு, தீமையானது தன் வாயை மூடும். சங்கீதம் 9:8-10. அவர் பூச்சக்கரத்தை நீதியாய் நியாயம் தீர்த்து சகல ஜனங்களுக்கும் செம்மையாய் நீதி செய். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமா. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்திருக்கிறவர்கள் உம்மை நம்பி இருப்பார். உம்மை தேடுகிறவர்களை என்ன செய்ய கைவிட. 4வது, My heart says of you, seek his face. Your face, Lord, I will seek. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, நம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே. சங்கீதம் 27:1-14. கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்பும். யாருக்கு? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். யாருக்கு? யாருன்னா பயந்துன்னு வந்திருக்கிறீங்களா? யாருன்னா மனுஷனுக்கு பயந்துன்னு வந்திருக்கிறீங்களா? உங்களுக்கு தான் சொல்கிறேன். கர்த்தர் எனக்கு இருக்கிறார். நான் யாருக்கு? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருக்கையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும், சிலருக்கு என் வீட்டு வெளியில் ஒரு எலுமிச்சத்தை பார்த்தாலே நான் மயக்கழிச்சு விழுவேன். அதுதான் அவங்க சாட்சி. அதுதான் அவங்க சாட்சி. அதில் வசனம், எனக்கு விரோதமாய் ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்பட, என்மேல் யுத்தம் எழும்பினாலும் நான் இதிலே நம்பிக்கையாக இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். என்ன கேட்டார்? நம்ம என்ன கேட்குறோம்? அவர் என்ன கேட்குறார்? நான் கர்த்தருடைய மகிமை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனில் நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கியிருக்கவே அவருக்கு ஆசை. எங்கே இருக்கணுமா? உயிரோடு இருக்கனால நான் எங்கே இருக்கணும்? கர்த்தருடைய ஆலயம். அதுதான் நான் கேட்டேன். ஆண்டோட பாதத்தில் இருக்கணும், ஆண்டோடைய சமூகத்தில் இருக்கணும். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தம்முடைய கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் ஆண்டவர் மறைச்சிடுவார். தீங்கு நாளில் ஆண்டவர் உங்களை மறைத்து ஒழித்து யாருமே உங்களை கண்டுபிடிக்கும் எங்கே இருக்கீங்கன்னே தெரியாது. இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக, அது நிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை கர்த்தரை பாடி அவரை, கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்.
என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. எனக்கு டைம் இல்லை ஆண்டவரே, உடைய முகத்தை தேட எனக்கு என்ன இல்லை, நேரமே இல்லை. அப்படியா சொன்னேன்? என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே. நான் என்ன சொன்னேன்? உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிட்டு. நீங்கள் தான் நம்ம இருதயம் சொல்லணும். நம்ம இருதயம் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லணும்? உம்முடைய முகத்தையே நான் தேடுவேன். உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியேனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் ரட்சிப்பின் தேவன். என்னை நெகிழ விடாமலும் என்னை கைவிடாமலும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். இங்கே எத்தனை பேருக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை? 1 2 3 4 எத்தனை பேர்? நம்ம சபையில் எத்தனை பேருக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை? உங்களுக்கு தான் அந்த வசனம், உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்கிறார், என் தகப்பனையும் என் தாயும் என்னை கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். வாப்பா என் கூட இருன்னுவார். தனியாக இருக்கேன், யாருமே இல்லை, வா என் கூட இரு. என் கூடயே கர்த்தர் என்ன செய்வார்? ஆண்டவர் பக்கத்துலேயே உங்களை வச்சுப்பார். ஆண்டவருடைய பக்கத்தில் சேர்த்து கொள்வார்னா என்ன அர்த்தம்? வா என் கூடயே, நான் கூட்டின்னு போகிறேன் அவனை, நான் அவன் கூட வர. ஆண்டவர் என்ன செய்வார்? சேர்த்து கொள்வார். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதித்து என் எதிராளிகள் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நட. நான் எதுலேயும் போய் மாட்டிக்கூடாது. நான் எதுலேயும் போய் என்ன செய்யக்கூடாது? என் எதிராளிகள் நிமித்தம் என்னை செவ்வையான பாதையிலே நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்துக்கு என்னை ஒப்புக்கூடாதையும். நான் ஒழியணும் அழியணும் காத்துன்னு இருக்கிறான், கூடாதையும். அவன் இஷ்டத்துக்கு என்ன செய்யும்? பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களுக்கும் எனக்கு விரோதமாய் ஆக்கிரமிக்கணும். அதெல்லாம் நடக்குதா இல்லையா? நானும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இங்கிலீஷில் ஐ ஹேட் ஃபெயிண்டட், மயக்கடிச்சோன்றிருப்பேன். இந்த உலகத்தில் நன்மையை காண்பேன் என்ற விசுவாசம் இல்லாமல் போயிருந்துச்சுன்னு, எனக்கு ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு ஒன்றுமே இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு எந்த நன்மையும் இல்லைன்ற ஒரு எண்ணம் வந்துருந்துச்சுன்னா சோர்ந்து போயிருக்கும். நானும் ஜீவனுள்ளோர் தேச கர்த்தருடைய நன்மை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால், எனக்கு நன்மையே இல்லைங்க, இந்த உலகத்தில் நன்மையே இல்லைன்னு நினச்சிருந்தா என்ன பெறும்? கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிரு, கர்த்தருக்கே வேறு யாருக்கும் காத்துன்னு இருக்காது, கர்த்தருக்கே காத்திரு. 5வது, alarmed Jehoshaphat resolved to inquire of the Lord, and he proclaimed a fast for all Judah. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை. பயப்படுகிற சூழ்நிலை வரும்பொழுது என்ன செய்யணும்? ஆண்டவரை தேடணும். உன்னை சுற்றிலும் ஆபத்து, உன்னை சுற்றிலும் ஆபத்து இருக்கும்பொழுது என்ன செய்? கர்த்தரை தேடு. 2 நாளாகவும் 20:1 இதற்கு பின்பு மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கும் அப்புறத்தில் உள்ள மனுஷரும் கூட யோசபாத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். ஒரு கூட்டம் எல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க.
சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாக ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கு, சீரியாவிலிருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கேதியாக ஆசா சோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். ஏராளமான ஏராளமான கூட்டம் வந்து நிற்குது, உனக்கு விரோதமாக அங்கே ரெடியாக இருக்கிறாங்க. அப்பொழுது யோசபாத் பயந்து என்ன பண்ணார்? கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை அதான் செய்யணும். இன்றைக்கி யாராவது ஒரு ஆபத்தான சூழ்நிலை வந்திருக்கிறீங்களா? அவங்களுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் கூடி இருக்குதா? அந்த செய்தியை கேட்டு வந்திருக்கிறீங்களா? என்ன செய்யணும்? கர்த்தரை தேடும், உபவாஸ். ஆண்டவரை காலை பிடிச்சிக்கும். மனுஷன் காலில் விழுந்த ஒன்றும் ஆக போகிறதில்ல. யார் காலில் விழணும்? அவரை பிடி, அவரை விடாத. அப்படியே யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்தில் சகாயம் தேட கூடினார். ஆண்டவரே சகாயம். யூதாவில் உள்ள எல்லா பட்டணத்திலும் இருந்து அவர்கள் கர்த்தரை தேட. அப்போது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்து முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமில் கூடிய சபையும் நின்று என்னான்னு ஜெபம் பண்ணுறாங்க. என்னான்னு ஜெபம் பண்ணாங்க பார்த்து கற்றுக்கணும். என்ன ஜெபம் பண்ணாங்கன்னு பார்த்து அதே மாதிரி ஜெபம் பண்ண கற்றுக்கணும். உங்கள் பெரிய ஆபத்து சூழ்ந்து இருக்கும்போது எப்படி ஜெபிக்க எனக்கு தெரிலங்க, எப்படி ஜெபம் பண்ணு தெரியல, இதை பார்த்து கற்றுக்கோங்க. இதை பார்த்து என்ன செய்யுங்க? எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்க நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க. ஆண்டவர் எவ்வளோ பெரியவர், அதை முதல்ல விசுவாசி. ஜெபம் பண்ணும்பொழுது யாருக்கிட்ட ஜெபம் பண்ண, அவர் எப்படிப்பட்ட ஆண்டவர், அதை முதல்ல விசுவாசி. அதை உணர்ந்து ஜெபம் பண்ணு. தான் சொல்கிறாங்க, உமக்கு முன்பதாக யாருமே என்ன செய்ய முடியாது. எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்தி விட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் கொடுக்கவில்லையா? சொல்கிறாங்க. ஆண்டவர் நீர் தானே எங்களுக்கு இந்த தேசத்தை இங்கே இருந்தவங்களெல்லாம் துரத்தி விட்டு ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணி, இது உன்னுடைய சந்ததிக்கு நான் வாக்கு, உன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இதை வாக்கு கொடுக்கவில்லையா? இது வாக்கு தத்தம் பண்ண தேசம். நீர் வாக்கு கொடுத்து எங்களுக்கு இந்த தேசத்தை இங்கே இருந்தவங்களெல்லாம் துரத்திட்டு எங்களுக்கு கொடுத்துருக்கிறீர். ஆதலால் அவர்கள் இங்கே குடியிருந்து இதிலே உம்முடைய நாமத்திற்கென்று ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை, இங்கே ஒரு ஆலயம் இருக்குது, நீர் கொடுத்த இந்த தேசத்தில் என்ன உமக்காக என்ன வைத்திருக்கிறோம்? ஒரு ஆலயத்தை கட்டியிருக்கிறோம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால், எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு இந்த மாதிரி ஆபத்து வரும்போது உம்முடைய நாமம் எங்கே இருக்குது? இந்த ஆலயத்தில் இருக்குது. இங்கே இருக்கிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லியிருக்கிறார்கள். இங்கே வந்து ஜெபம் பண்ணு. அவனுக்கு ஏதாவது கஷ்டம் வருதா, வியாதி வருதா, இடுக்கன் வருதா, என்ன செய்? இங்கே வா, இந்த ஆலயத்தில் வந்து நில்லு. இங்கே நின்று ஆண்டவரை நோக்கி என்ன செய்? கூப்பிடு. நீ கூப்பிட்ட ஆண்டவர் உன்னை என்ன செய்வார்? ரட்சிப்பார், உன்னை விடுவிப்பார். இப்போதும் இதோ இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து வருகிற போது அம்மோன் புத்திரர், மூவாவியர், சேயர் மலை தேசருடைய சீமைகள் வழியாய் போக நீர் உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் அவர்களை விட்டு விலகி அவர்களை நாசப்படுத்தாதிருந்தார்கள்.
நாங்கள் வரும்போது இவங்களுக்கு எந்த தீமையும் நாங்கள் செய்யலாம், அவங்களை நாசப்படுத்தாமல். இப்போதும் இதோ அவர் எங்களுக்கு நன்மைக்கு தீமை சரி கட்டி தேவரீர் எங்களை சுதந்திரிக்க பண்ணின உம்முடைய சுதந்திரத்திலிருந்து எங்களை துரத்தி விட வருகிறார்கள். நாங்கள் நன்மை செஞ்சோம், அவங்க என்ன பண்ணுறாங்க? அந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறாங்களா உலகத்தில்? உங்ககிட்ட நன்மை பெற்று உங்களுக்கு தீமை செய்கிற ஆட்கள் உலகத்தில் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்களா இல்லையா? இங்கே யாரும் அப்படி செய்ய மாட்டீங்கன்னு நினைக்கிறோம். நம்மளும் யாருக்கும் என்ன செய்ய, நம்ம நன்மை பெற்று மற்றவங்களுக்கு என்ன செய்யக்கூடாது? எங்கள் தேவனே, அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களால் முடியாது. ஏராளமான கூட்டம் இவங்க எதிர்த்து நிற்க எங்ககிட்ட பலன். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியும். அதுவும் தெரியும், என்ன செய்யணும்னு கூட எங்களுக்கு பலனும் இல்லை, என்ன செய்யணும்னு எங்களுக்கு. ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி, இப்படி தான் ஜெபம் பண்ணணும், இப்படி தான் என்ன செய்யணும்? ஆண்டவரே, என்னுடைய கண்கள் உண்மை தான், எங்களுக்கு பலனும் இல்லை, என்ன செய்யணும்னு எங்களுக்கு. யூதா கோத்திரர் அனைவரும், இதை நல்லா கவனிச்சுங்க, இந்த வசனத்தை வீட்டில் மாட்டி வைக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வசனத்தை வீட்டில் மாட்டி வைக்கணும். சரி, யூதா கோத்திரர் அனைவரும், அவர்கள் குழந்தைகளும் அவர்கள் பெண் ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக ஒருத்தரையும் விட்டு எல்லாரும் வரணும். ஒரு ஆபத்துன்னு வந்தால் எல்லாரும் ஆண்டுடைய சமூகத்தில் நிற்கணும் எல்லாரும், அப்போ தான் விடுதலை கிடைக்கும். அப்பொழுது சபையின் நடுவில் இருக்கிற மத்தனியாவின் குமாரனாகிய ஏயேலின் மகனாகிய பெனானியாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரன். இது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டைம் ஆகும் போல். இவருடைய இப்போ யாருப்பா நீ யார் நீ? ஒருவனான லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினதுனால் அவன் ஆவியானவர் அவன் மேலே இறங்கி என்ன சொல்கிறார்? சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகிய யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடைய. நீ பயப்படாத, நீ ஒன்றும் பயப்படாத, கலங்காத. இது ஆண்டவர். இந்த யுத்தத்தை யார் பார்த்துப்பா? நாளைக்கு நீங்கள் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள். இதோ அவர்கள் சிஸ் எனும் மேட்டு வழியாக வருகிறார். நீங்கள் அவர்களை எருவேல் வனாந்திரத்துக்கு எதிரான பள்ளத்தாக்கின் கடையாந்திரத்தில் கண்டு, இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா எருசலேம். நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை சும்மா நின்று பார். நீ ஒன்றும் பண்ண வேணாம், அமைதியாக நின்று கர்த்தர் செய்கிறது என்ன செய் பார். பயப்படாமலும் கலங்காமலும் நாளைக்கு அவளுக்கு எதிராக கர்த்தர் உங்களுடனே இருக்கு. அப்பொழுது யோசபா தரை மட்டும் முகம் குனிந்தான். சகல யூதா கோத்திரத்தாரும் எருசலேமின் குடிகளும் கர்த்தரை பணிந்து கொள்ளது. கர்த்தருக்கு முன்பாக ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்தணும். ஆண்டவருக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நாங்கள் நம்ம பெருமையெல்லாம் பேசினோம், பெருமையெல்லாம். கோகாத்தியரின் புத்திரரிலும் கோராரின் புத்திரலும் இருந்த லேவியர் எழுந்திருந்த இஸ்ரவேலின் தேவன கர்த்தரை மகா சத்தத்தோடு செய்கிறோமா? சில பேர் ஸ்தோத்திரம் பண்ணாலும் கேட்க மாட்டேங்குது. சோத்திரம் என்ன சோத்திரம்? அது ஜெபம் பண்ண நீங்கள் முடிச்சிங்களா எனக்கு தெரிய மாட்டேங்குதுங்க.
ஜெபம் ஆரம்பிச்சிங்களா முடிச்சிங்களான்னு? இப்போ சாப்பாட்டுக்கு யாருன்னா அப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு நீங்கள் பசியில் இது முடிஞ்சிச்சா, ஜெபம் முடிஞ்சிச்சா முடியலையா அப்பப்போ கண்ணை திறந்து பார்க்கணும். என்ன பசியாக இருக்குது, சாப்பாடு ஆறி போதே, கொஞ்சம் சத்தமாக பண்ணால் தான் ஜெபம் முடிஞ்சுதுன்னு தெரியும். தேவனாய் கர்த்தரை மகா சத்தத்தோடு கம்பீரமாய் இப்படின்றவங்கள சண்டை போடும் போது பார்க்கணும். அப்போ ஃபுல் வால்யூம் வரும். அப்போ இந்த இதெல்லாம் இருக்காது. சண்டை போடுற நேரத்தில் 10 வீடு கேட்கும் அவங்க பேசுறது. கர்த்தரை துதினா அப்போ சத்தம் கேட்க மாட்டேங்குது. அவருக்கு ஆபத்து கஷ்டத்துலேருந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் என்ன செய், துதி ஆகப்பாடு. அவர்கள் அதிகாலமே எழுந்திருந்து தெக்கோனாவில் வனாந்திரத்துக்கு போக புறப்படுகையில் யோசபாத் நின்று, யூதாவே எருசலேமின் குடில் கேளுங்கள், உங்கள் தேவனாய கர்த்தரை அப்பொழுது நிலை பெறுவோம். அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள், அப்பொழுது சித்தி. பின்பு அவர் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி என்ன பண்ணார்? பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் என்ன செய்யணும்? கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்ன, கர்த்தரை பாடவும் பாடகரை. ஆபத்து நேரத்தில் துதி முறுமுறுத்துன்னு இருக்காது. ஏன் எனக்கு இப்படியா? துதி சத்தத்தை உயர்த்தி ஆண்டவர் என்ன செய். அவர்கள் பாடி துதி செய்ய முடித்த போதா தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து அம்மோன் புத்திரர், மோபாவிரம், சேயர் மலை தேசத்து ஒருவனுக்கு விரோதமாய் ஒரு கர்த்தர் அவர்கள் வெட்டுண்டு, ஆண்டவரை முட்டின்னு நீங்களே முட்டின்னு. எப்படி எனில் அம்மோன் புத்திரரும் மோபாவிரும் சேயர் மலை தேச சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும சேயர் கொடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரை அழிக்கத்தக்கதும் கைகள். யூதா மனுஷர் வனாந்திரத்தில் சாம கட்டண்டையில் வந்து அந்த ஏராளமான கூட்டர் திக்கை நோக்கிற போது அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக கண்டார்கள். ஒருவரும் தப்பவில்லை. அவ்வளோ கூட்டம், அவ்வளோ ஏராளமான கூட்டம், ஒன்றுமே இல்லை. இவங்க சண்டையாக போடல. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. அவங்க பாடி துதித்தாங்க, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை, அவரை தேடு. யோசபாத்தும் அவருடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்து கொண்டு போகக்கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளை விட்டார். அது அவ்வளோ அவன் இவனை கொள்ளடிக்க வந்த அப்போ எப்படி காரியம்? இவங்க போய் அவன்தெல்லாம் அது எடுக்கிறதுக்கே 3 நாள் ஆச்சான். அவங்க அதெல்லாம் போய் எடுக்கிறதுக்கே ஆள் அவுட் ஆனது மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு இருந்த எல்லாமே. 4ஆம் நாளிலே பெரேக்கால் கூடி வந்து அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாங்கி அமைதியாக போயிடல. அமைதியாக என்ன பண்ண, ஆண்டவரை ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரேக்கா என்று பெயர். பின்பு கர்த்தர் அவர்கள் சத்துருக்கள் பேரில் களி கூற செய்தார். யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே மகிழ்ச்சியோடு கூட எருசலேமுக்கு அவர்கள் தம்புருகளோடும் சுரமண்டங்களோடும் பூரிக்கைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்துக்கு. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஜெயம் கொடுத்தா எங்கே வரணும்? சில பேர் கஷ்டத்தில் மாத்திரம் ஆலயத்தில் ஊன்வாங்க. ஆண்டவர் விடுதலை கூட ஆளை காணும். ஏன்னா பிரச்சனை தீர்ந்துடுச்சு, இதுக்கப்புறம் ஏன் போகணும் இருக்காத. அப்படி இராத வந்தாங்க. எங்கே வந்தாங்க? ஆலயத்துக்கு. கர்த்தர் இஸ்ரவேலின் சத்துருக்களோடு யுத்தம் பண்ணினார் என்று கேள்விப்பட்ட அந்த தேசத்து ராஜ பேர் தேவனால் உண்டான பயங்கரமும் விதமாய் தேவன் சுற்றுப்புறத்தார் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை
அவனுக்கு கட்டளையிட்ட யோசபாத்தும் ராஜபாரம் இருந்தது. 6வது, if my people will humble themselves and pray and seek my face and turn from their wicked way. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை 2 நாளாகமம் 7:12-10. கர்த்தர் இரவிலே சாலமோனுக்கு தரிசனம், நான் உன் விண்ணப்பத்தை கேட்டு இந்த ஸ்தலத்தை எனக்கு பலியிடும் ஆலயமாக தரு. நான் மழையில்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டு கிளைகளுக்கு கட்டளிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோய் அனுப்பும்போது என்ன செய்யணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்ன செய்யணும்? தங்களை தாழ்த்து ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், ஆண்டவரை தேடு. ஒரு கொள்ளை நோய் வருதா, ஆபத்து வருதா, நசி தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவரை முகத்தை தேடுவோம். பொல்லாத வழிகளை நசி விட்டு அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை. இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறமாக இருக்கும். நான் பார்த்துனே இருப்பேன். எந்த பண்ணுற ஜெபத்தை என் கண்கள் என் காது கவனிக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் அதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்து. என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். எஸ்ரா 8:21-23. அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழியை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த ஆகாவிய நதியிலண்டி உபவாசத்தை வழியிலே சத்ருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறது என்றும் அவருடைய வல்லமையும் அவருடைய கோபமும் அவரை விட்டு விலகிறவர்கள் எல்லார் மேலும் இருக்கிறது என்று நாங்கள் ராஜாவுக்கு சொல்லேன். அப்படியே நாங்கள் உபவாசம் பண்ணி எங்கள் தேவனிடத்திலே அதை தேடினோம். எங்கள் விண்ணப்பத்தை கேட்டு தேடு, ஆண்டவரை தேடு. பத்திரமா இருக்கணும், என் பிள்ளைங்க பத்திரமா இருக்கணும், என் பொருள் என் ஆஸ்தியெல்லாம் பத்திரமா இருக்கணும். என்ன செய்? ஆண்டவரை தேடு, அவர் உன் ஜெபத்தை கேட்பார். 7வது, seek first his kingdom and his rights. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடு. மத்தேயு 6:31-33. ஆகையால் எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா ஆண்டவருக்கு தெரியும். என்னென்ன தேவை உங்களுக்கு இருக்குது, உங்கள் குடும்பத்துக்கு என்னென்ன தேவை இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியும். இந்த தேவைலாம் சந்திக்கப்படணும்னா அநேகர் ஜெப குறிப்பு கொடுப்பாங்க. எனக்கு இந்த தேவை இருக்குது, எனக்கு இந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குது. அவ்வளோ தேவை இருக்கும் பொழுது இந்த தேவையெல்லாம் சந்திக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? கடைசியில் முதலாவது எண்ணத்தை உண்போம். எண்ணத்தை இதை தேடாத, நீ முதல்ல தேட வேண்டியது என்ன? தேவனுடைய ராஜ்யம், அவர் நீதி, அதை தேடு, அவரை தேடு. தேவனுடைய ராஜ்யம்னா தேவன் சிங்காசனத்தில் வீட்டு அவர் ஆளுகை அதுதான் தேவனுடைய. ஆண்டவர் உன்னை ஆளுகை செய்கிறாரா? உன் இருதயத்தின் சிங்காசனத்தில் யார் இருக்கா? உன் இருதயத்தை, உன் வாழ்க்கையை, உன் குடும்பத்தை ஆளுகை செய்கிறது யார்?
தேவன் ஆளுகை செய்கிறார். தேவன் அவருடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை உன் வாழ்க்கையில் இருக்க, உன் மனப்போன போக்கில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறியா? அப்படி வாழாத. அவர் ஆளுகை செய்யணும். தேவனுடைய ராஜ்யம், அவர் நீதி, அவருக்கு முன்பதாக நீதி, அதை செய். அப்பொழுது தான் நடக்கும். இவைகள் எல்லாம் உனக்கு என்னென்ன தேவை இருக்கோ அவள் எல்லாம் உங்களுக்கு கூட. யோவான் 5:30, நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறது, நான் கேட்கிறபடியே நியாயத்திற்கு, எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு. நம்ம எதை தேடுறோம்? நம்முடைய சித்தத்தை தேடுகிறோமா? பிதாவுடைய சித்தத்தை அதை தேடு. ஆண்டவரே உம்முடைய சித்தம், ஒவ்வொரு காரியத்திலும் எனக்கு தேடணும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் என்ன? ஆண்டவருடைய சித்தத்தை தேடு. உன் சித்தத்தை தேடாத. யோவான் 5:44, தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடு. ஒருவருக்கு ஒரு மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி? மனுஷனுடைய மகிமையை தேடாத. மனுஷனுடைய புகழ்ச்சியை எதை தேடு? தேவனால் மாத்திரம் வருகிற அதை தேடு. தேவனால் மாத்திரம் வருகிற மகிமை என்ன செய்யணும்? மனுஷனுடைய மகிமை வேணாம். ஆண்டவரே உம்மிடத்திலிருந்து வருகிற மகிமை தான் எனக்கு, அதை மாத்திரம். யோவான் 7:18, சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையே தேடு, தன்னை அனுப்பினவரின் மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்க, அவனிடத்தில் அநீதி. ஆண்டுடைய மகிமையை தேடு. 1 கொரிந்தியர் 10:24, ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய தேடு. எனக்கு என்ன ஆதாயம், இதே தேடின்னு இருக்காது. மற்றவங்களுக்கு என்ன, உங்களால் மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்கணும், உங்களால் மற்றவங்களுக்கு நன்மை கிடைக்கணும், அதை தேடு. ஒன்று சுயமாக உன் பிரயோஜனத்தை என்ன செஞ்சுன்னு இருக்காது. உலகம் அப்படி தான் இருக்கும். உலகம் எல்லாமே அவங்களுக்கு என்ன ஆதாயம் தான் தேடுவாங்க. நீ அப்படி இருக்காத. நீ மற்றவங்களுக்கு நன்மை செய்ய. 1 கொரிந்தியர் 10:32-30, நான் என் சுய பிரயோஜனத்தை தேடும், அநேகருடைய பிரயோஜனத்தை தேடி அவர்கள் ரட்சிக்கப்படும்படிக்கு எவ்விதத்திலும் எல்லாருக்கும் பிரியமாய் நடக்கிறது. நீங்களும் யூதருக்கும் கிரேக்கருக்கும் தேவனுடைய சபைக்கும் இடரலற்றவர்களாக நம்ம சொல்ல முடியுமா? நான் அநேகருடைய பிரயோஜனத்தை தேடுறேன்னு இன்றைக்கி சாட்சி சொல்ல முடியுமா? அல்லது நம்முடைய பிரயோஜனத்தையே தேடி கொண்டு இருக்கிறோமா? அது முதலாவது தேவனுடைய ராஜ்யம் தேடுறதில்லை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தில் மற்றவங்களுக்கு அநேகருக்கு நான் என்னவாக இருக்கணும்? பிரயோஜனமாக இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும். 1 கொரிந்தியர் 14:1-12, அன்பை நாடுங்கள். சில பேர் வம்பை நாடுங்கள் மாதிரி வாசிக்கிறாங்க. வம்பை அதை நாடாதீங்க. எதை நாடுங்க? குடும்பம் எல்லாரோடைய அன்பை எரிஞ்சு விழாதீங்க. இங்கேருந்து பார்க்குறோம், யாரை பார்த்தா அன்பை நாடுற மாதிரி தெரியுதுன்னு பார்க்குறேன்னு. அல்லது யாருன்னா பார்த்தா எப்போ இது முடிச்சோன்னே ஒரு 2ல் 1 பார்க்குறேன்ற மாதிரி யாருன்னா இருக்கிறாங்களா? இந்த 6 எப்போ ஐயா ஆமீன் போட்ட உடனே என்ன பண்ண போகிறேன்? நீ விட போகிறதில்ல. போன வாரமே பார்க்கலான்னு நினச்சேன், விட்டு வச்சுட்டேன். ஆனால் இன்றைக்கி ஆமீன் போட்ட உடனே 2ல் 1 பார்த்துட போகிறேன். பார்க்குறேன். அந்த மாதிரி யாருன்னா உட்காந்து இருக்கிறீங்களா? அன்பை நாடு, ஞான வரங்களையும் விசேஷமாய் தீர்க்க தரிசன வரத்தை விரும்புங்கள் அப்படின்னு. தீர்க்க தரிசனம் உங்கள் மூலமாக ஆண்டவர் பேசணும், அதுதான் தீர்க்க தரிசனம். நீங்கள் பேசினா யார் பேசின மாதிரி இருக்கணும்? ஆண்டவரே பேசினாங்க, ஆண்டவரே என்னோட பேசினாருங்க, அதுதான் தீர்க்க தரிசனம். அதை நாடுங்க. நான் பாட்டுக்கு வாயை திறந்து உளறின்னு இருக்கக்கூடாது, ஜனங்களை வேதனைப்படுத்தக்கூடாது. நான் வாயை திறந்தால் யார் பேசணும்? நீங்களும்
ஆவிக்குரிய வரங்களை நாடுகளானப்படும். சபைக்கு பக்தி விருத்தி உண்டாகத்தக்கதாக அவைகள் தேரும்படி இவங்க மூலமாக மற்றவங்களுக்கு பக்தி விருத்தி, இருக்கிற பக்தி கம்மியாகிடக்கூடாது, இடரலாக இருக்கக்கூடாது. அவங்க மூலமாக மற்றவங்களுக்கு பக்தி என்ன செய்யணும், விருத்தி. 2 கொரிந்தியர் 12:14. இதோ உங்களிடத்துக்கு 3ஆம் தரம் வர ஆயத்தமாக இருக்கிறேன். நான் உங்களை வருத்தப்படுத்துவது இல்லை. நான் உங்களுடையதை அல்ல, உங்களையே ஏன் பெற்றாருக்கு பிள்ளைகள் அல்ல, பிள்ளைகளுக்கு பெற்றார்களே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். காசெல்லாம் காலி பண்ணின்னு இருக்கிறீங்களா, ஏதோ பிள்ளைங்களுக்கு சேர்த்து வைக்கிறீங்களா? அது எனக்கு சந்தேகமாக இருக்குது, அது எனக்கு சந்தேகமாக இருக்குது. கொலோசியர் 3:1-2. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்திலே வீற்று இருக்கும் இடத்திலே உள்ள மேலானவர்களை தேடும். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவர்களை என்ன செய்யுங்க. 1 பேதுரு 3:10. ஜீவனை விரும்புகிறீங்களா? நல்ல நாட்களை காண வேண்டும் என்றுகிறவன் நல்ல நாளை காணணும். என்ன செய்யணும்? பொல்லாப்புக்கு தன் நாவையும் காபடத்துக்கு தன் உடதைகளையும் விலக்கி காத்து. பொல்லாப்பு நாவை குறித்து ஜாக்கிரதையா இரு. உனக்கு நல்லா இருக்கணுமா? பொல்லாப்பை விட்டு நீங்கி என்ன செய், நன்மை செய்து. எதை தேடணும்? சமாதானத்தை தேடி அதை பின்தொடரு. சமாதானம் தான் முக்கியம். அப்போ தான் நல்லா, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுனே இருந்தேன்னு வை, அப்போ எப்படி நல்ல நன்மையை காண முடியும்? ஜீவனை விரும்பி நன்மை பெற வேண்டும், என்ன செய், சமாதானத்தை தேடு. கூடுமானவர் எல்லாரோட எப்படி இரு. இந்த நாட்களிலே தேடு. நாம் தேடுவர்களாக என்ன செய்யணும், இருக்க வேண்டும். சீக். எதை தேடணும்? நீ தேடுறோமா? முதலாவது எதை தேடணும்? You will seek me and find me when you seek me with all your heart. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் அப்படி முழு இருதயத்தோடு. இரண்டாவது, those who seek the Lord lack no. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். உனக்கு நன்மை வேணும்னா என்ன செய்யணும்? ஆண்டவரை. மூன்றாவது, I would appeal to God, I would lay my cause before. அந்த தேவனை நாடி என் நியாயத்தை தேவனிடத்தில். உனக்கு நியாயம் வேணுமா, நீதி வேணுமா, ஆண்டவரை. நான்காவது, my heart says of you, seek his face, your face Lord I will seek. என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தர். ஐந்தாவது, alarmed Jehoshaphat resolved to inquire of the Lord, and he proclaimed a fast for all. அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதா எங்கும் உபவாசத்தை. ஆபத்து வரும்போது என்ன செய்ய? ஆண்டவரை தேடு, உபவாசி. ஆண்டவரே, என் கண்கள் உண்மையே. ஆண்டவரே, யுத்தம் உண்டதில்லை, யுத்தம் கர்த்தருடைய. நீ தரித்து நின்று அவர் செய்கிறதை. ஆறாவது, if my people will humble themselves and pray and seek my face and turn from their. என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாதவளை விட்டு திரும்பினால் தேசத்துக்கு க்ஷேமத்தை. ஏழாவது, seek first his kingdom and his. முதலாவது
தேவனுடைய ராஜ்யம், நீதியம், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட இந்த நாட்களில் அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. நாம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதிக்கும்படி தந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின ஒரு வார்த்தைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாட்களிலே அதிகமாக உம்மை தேடும்படி, உம்மை கண்டடைகிற வேளையிலே உம்மை தேடும்படி, முழு இருதயத்தோடு உம்மை தேடும்படி, உம்மை தேடுவர் கர்த்தரை தேடுவருக்கு ஒரு நன்மையும் குறைபடும். எல்லாவித ஆபத்துக்கு நேரத்திலே உம்மை தேடும்படி கிருபை தருவீராக. நீதியும் நியாயத்தை செய்கிறது. உம்மை நாடி எங்கள் நியாயத்தை உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்கும்படி செய்வீராக. என் முகத்தை தேடு என்று சொல்லும்பொழுது உம்முடைய முகத்தை தேடும்படி எங்களுக்கு கிருபை தருவீராக. இந்த நாட்களிலே தேசத்தில் கொள்ளை நோய் ஆபத்துகள் வரும்பொழுது உம் நாமம் தரிக்கப்பட்ட நாங்கள் எங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி உம்முடைய முகத்தை தேடி எங்கள் பொல்லாத வழிகளை விட்டு தரும். உங்கள் ஜெபத்தை கேட்டு தேசத்துக்கு க்ஷேமத்தை தருகிற தேவன். இந்த நாட்களில் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியம் தேடும். பொழுதுகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நாட்களில் எப்படிப்பட்ட தேவைகள் இருக்கும் பொழுது முதலாவது உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியம் தேடும்படி ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. அப்பொழுது எல்லா தேவைகள் சந்திக்கப்படும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்தை பிள்ளைகளை ஆசீர்வதியும். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை ஆசீர்வதி. விசேஷத்த ஞானத்தையும் ஞாபக சக்தியும் தைரியத்தையும் சுகத்தையும் கட்டளிடும். எல்லாரும் வெற்றி சிறக்கும்படி செய்யும். கையின் பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதி. எல்லா தீமைக்கு விலக்கி காத்துக்கொள். நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் மூலம் பிதாவே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒருவரும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். எந்தன் ஜெப வேளை உம்மை தேடி வந்தேன். தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். ஜபாவி வரம் தாருமே, தடையாவும் அகற்றிடுமே. தயை கேட்டும் பாதம் வந்தே, எந்தன் ஜப வேளை உம்மை தேடி வந்தே. தேவா பதில் தாருமே. எந்தன் கோட்டை
எந்தன் ஜெப வேளையுமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே நம்பிக்கை இல்லாமல் அழிகின்ற மாந்தர்தனை மீட்டிடும் என்னேசுவே போராடி ஜெபிக்கின்றேன் நாதா எந்தன் ஜெப வேளையுமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே எந்தன் கோட்டை எந்தன் தஞ்சம் நீரே உம்மை நான் நாடி வந்தே எந்தன் ஜெப வேளையுமை தேடி வந்தே தேவா பதில் தாருமே